உண்மையாகவே இப்போவே சிரிச்சிட்டு க்ரியேஷன் ஆகிட்டு இருக்குதா, இல்லை இதுக்கப்புறம் தான் படைக்கப்பட போகிறதா? இல்லை நிறைய பேர் நிறைய பாஸ்டர்ஸ் வந்து ஆவிலே நான் பரலோகத்தை பார்த்துட்டு வந்தேன், நரகத்தை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் உண்மைங்களா? ஆண்டவர் ஆதியிலே வானத்தையும் பூமியும், அது வானம் இல்லை வானங்களையும் பூமியும் சிருஷ்டித்தார்னு இருக்குது. ஸோ ஹெவன் இருக்குது. ஹெவனில் தான் வந்துட்டு நம்முடைய பிதாவாகிய தேவன் இருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இந்த கேள்வியினுடைய மிக முக்கியமான இடம் என்னென்னா, இப்போ இந்த பரலோகத்துக்கு போக முடியுமா, இப்போ போக முடியுமா, மரித்து போனவர்கள் பரலோகத்தில் இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வசனத்தின்படி மரித்து போனவர்கள் பரதீசியில் தான் இருக்கிறார்கள். பேரடைஸ் என்று சொல்லக்கூடிய இடம். பேரடைஸ்னால் ஆவிகள் இளைப்பாறுகிற ஸ்தலம் அப்படின்னு பேர். அங்கே தான் அவங்க இருக்கிறாங்க. பரலோகத்தில் பிதாவாகிய தேவனும் தூதர்களும் தான் இருக்கிறாங்க. நாம் இப்போது மரித்து போகிற பரிசுத்தவான்கள் பேரடைஸில் இருக்கிற மாதிரி மரித்து போகிற துன்மார்க்கர் பாதாளத்தில் இருக்கிறாங்க, பாட்டம்லெஸ் பிட் அப்படின்னு இருக்கு, அங்கே இருப்பாங்க. ஸோ வருகைக்கு பின்னாடி சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு மணவாட்டி என்று நாம் அழைக்கப்படும் சபை இதுதான் போய் முதல்ல எங்கே நுழையும், பரலோகத்துக்குள்ளே நுழையும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்து கூட வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்பதாகவே நியமித்து வைத்திருந்தார். எபிரேயர் 11:39-40. ஸோ நாம் போகாமல் பரலோகத்துக்குள்ளே யாருமே போகவே முடியாது. உங்களுக்கு வசனத்தின்படி இன்னும் கிளியராக சொல்லணும்னா, இப்போது எல்லாரும் நீங்கள் கேட்ட விஷயங்கள் இதுவாக தான் இருக்கும்னு நான் கெஸ் பண்ணி சொல்கிறேன். நான் பரலோகத்துக்கு போனேன், அங்கே மோசையை பார்த்தேன், எலியாவை பார்த்தேன், குளத்தில் தண்ணி வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க, வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு செங்கல் வீடு கட்டியிருந்தார், ஒருத்தர் கோல்டில் வீடு கட்டிக்கிட்டு இருந்தார். இப்போ ரைட்டில் போனேன், லெஃப்ட்டில் போனேன், ஒரு ரூம் இருந்துச்சு, அப்புறம் அந்த ரோடு ரொம்ப அகலமாக இருந்துச்சு, அப்புறம் ஒரு வீட்டுக்குள்ளே போனேன், ஏசுநாதர் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருந்தார். இப்படிலாம் இருக்குது. 100% அத்தனையும் அபத்தம். ஒன்றும் வேதத்தின்படி ஒவ்வாதது. இவங்க எல்லாருமே பார்க்கறது இவங்களுடைய ஆவியின் ஏவுதல். ஏங்க இப்போ இவங்க பார்க்குற பரலோகத்துக்கும் பைபிள் சொல்கிற பரலோகத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பைபிள் சொல்கிற பரலோகம் எப்படி இருக்குன்றதை வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள், தெரியும். சிங்காசனத்தை சுற்றி 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள், 7 தீபங்கள், கண்ணாடி கடல், அதை சுற்றிலும் தூதர்கள், இப்படி தான் இருக்கு. இன்னொன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், அது ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வேர்ல்டு உலக பிரகாரமான இருக்கிற அந்த பூமியை அப்படியே உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த பூமியில் கொஞ்சம் ஆசை இருக்குது பாருங்களேன். பூமியில் இருக்கிறதுலே உச்சம் எதுனா கோல்டு இல்லையா? அந்த கோல்டை உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு விலையேற பெற்றதாக தெரியும். உடனே என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு கோல்டில் வீடு இருக்குங்கிறாங்க. உங்களுக்கு முதல்ல பரலோகத்தில் எதுக்கு வீடு? அங்கே ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, கொள்வினை இல்லை கொடுப்பினை இல்லை, இரவும் இல்லை பகலும் இல்லை, பசி அடைவதும் இல்லை தாகம் அடைவதும் இல்லை. நமக்கு எதுக்கு வீடு? பரலோகத்தில் வீடு இருக்குனுங்க இருக்கா? உங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அதுக்கு பின்னாடி இருக்கிற சத்தியம் ரொம்ப பெருசு. வாசஸ்தலம்னா என்னென்னா, இந்த ஆத்மா அழிவுள்ளதான இந்த சரீரம் மண்ணுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, ரத்த மாம்சமான ஒரு இதை உண்டாக்கிறேன். இதுவே விளையாட பெற்றது. இன்னும் இந்த சரீரத்தையே மெடிக்கலி கண்டுபிடிக்கவே முடியல நம்மளால், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதை விட மேலான ஒரு வாசஸ்தலம் இந்த ஆத்மா வாழ்கிறதுக்கு கர்த்தர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இது கையினால் 6ஆம் நாள் அவர் செஞ்சது. அது ஆண்டவர் ஆவியில் நமக்கு 2000 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் செய்கிறார் நம்முடைய ஆத்மா வாழ்கிறதுக்கு. அழிவில்லாத ஒரு சரீரத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாரு. அதில் தான் போய் நம்ம என்ன செய்ய போகிறோம், வாசம் பண்ண போகிறோம். அப்போ நம்மளை போய் இப்போது வீடு கொடுத்துட்டாரு, நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா இப்போ ஷிஃப்ட்டு போட்டு போய் பிதாவாகி தேவனை ஆராய்ச்சிட்டு வந்துட்டு 16 மணி நேரம் வீட்டில் படுத்து தூங்குவீங்களா? எதுக்கு வீடு? இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பூமியில் இருக்கக்கூடியதான எது மேன்மையாக நம்ம கருதுகிறோமோ அதையே உங்களுக்கு என்ன செய்கிறாங்க, உங்களுடைய மைண்டுக்குள்ளேயும் ஏற்றுறாங்க. ஸோ பரலோகத்தில் இப்போ யாருமே கிடையாது. அதுவும் மரித்து போன பரிசுத்தவான்கள் கண்டிப்பாக கிடையாது, இருக்கவே முடியாது. ஆஸ் பர் பைபிள் இருக்கவே. ஏன்னா அந்த கல்லனுக்கும் இயேசு கிறிஸ்து சொல்றதுன்னு, இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பார். பரதேசியில் பவுல் போனது கூட பரதேசிக்கு போய் தான் பார்த்தாருன்னு இருக்கு. அதை விட இன்னும் ஒரு படி தாண்டி நான் உங்களுக்கு சொல்கிறேன். யோவான் பரலோகத்துக்குள்ள தரிசனத்தில் போய் 4ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்குறாரு. யோவான் பரலோகத்து தரிசனத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே அத்தனை அப்போஸ்தலர்களும் மரித்துட்டாங்க இல்லையா? ஆனால் ஒரு அப்போஸ்தலரை அவர் பார்க்கவே இல்லை பரலோகத்தில். அப்போ அவர் எழுதியிருக்கணும் தானே, பவுலை பார்த்தேன். ஏன்னா ஒருத்தர் சொன்னார், உள்ளே நுழைஞ்சு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது, அங்கே ஒரு மேன்ஷன் இருக்குது, மேன்ஷனில் பவுலுக்கு மட்டும் தனி ரூம் பக்காவாக கட்டி கொடுத்துருக்குறாங்க, பவுல் அங்கே நல்லா நிம்மதியாக ஜாலியாக இருக்கிறாருன்னு. அதெல்லாம் வேணான்ட்டு தானே அவர் ஆண்டவர்கிட்டே வந்தார். திருப்பி அதே மேன்ஷனை கட்டி கொடுக்குறது அவரே வச்சுருந்துருப்பார். உங்களை ஏமாற்றக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாரும் தங்கள் ஆவியின் ஏவுதலை பேசுகிற மதிகட்ட தீர்க்கதரிசி இருக்கிற பைபிளில்.
நமக்கு நியமிக்கப்பட்டவைகளை நம் கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, மனுஷருடைய கற்பனைக்கு அது வந்ததும் இல்லை. நம்ம போகும்போது தான். அப்போ அதனால தான் நம்ம அதை பார்க்கும்போது கண்ணீர் விட்டு அழறோம். ஆட்டுக்குட்டியானதாமே அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார்னு இருக்கு. அதனால் நீங்கள் எதை கற்பனை பண்ணிங்கனாலும் அது எல்லாத்த விட மேலானது தான் பரலோகம். உங்களால் பரலோகத்தை கற்பனை பண்ணவே முடியாது. போயிட்டு வரவங்க சொல்கிறது எல்லாமே என்ன சொல்லுவேன், பொய்யெல்லாம் இல்லை, அது சின்ன வார்த்தை. அதை விட மேலே அவர் ரொம்ப டீசெண்டாக சொல்கிறாரு, அதை விட மேலே. சரிங்களா? அங்கே போயிட்டு எனக்கு ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம் என்னென்னா, இயேசுநாதர் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இருக்கிறான்னு ஒருத்தர் சொன்னேன். உள்ளே நான் அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தபோது ஜீசஸ்னு போர்டு போட்டிருந்தது. எதுக்கு போர்டு போட்டாங்க? எந்த கொரியர்காரன் வந்து ஸ்விக்கிக்காரன் வந்து டெலிவரி பண்ண போகிறான்னு. இயேசுநாதர் வீட்டுக்கே போர்டு போட்டு வச்சுருக்குறாங்க. அப்போ உள்ளே போய் பார்த்தா ஏசு எண்ணெய் தேய்ச்சி, ஏன்னா பரலோகம் அவ்வளோ சூடா, நம்ம எண்ணெய் தேய்ச்சி ஏன் குளிப்போம்னா சூடாக இருக்கிறவங்கள குளிப்போம். அபத்தமான தரிசனங்கள் இதெல்லாம். ஏன்னா நான் எப்பவும் சொல்லுவேன், கேட்குறவன் இருக்கிற வரைக்கும் சொல்கிறவன் இருப்பான், கேட்குறவன் இல்லைன்னா சொல்கிறவன் இருக்க மாட்டான். கதை கேட்குறவங்க இருக்கிற வரைக்கும் சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க, சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அது கூட எனக்கு ஒரு பரவாயில்ல. ஒருத்தர் சொன்னார், நான் பார்க்கிறேன் செங்கலும் ஜல்லியும் மேலே போய் கொண்டிருக்கேன் அப்படின்னாரு. என்னன்னா ஆண்டவர் வீடு இப்போ வீடை கட்டுறதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு ஒருத்தருக்கு தரிசனம் சொல்கிறாரு. இப்போ உனக்கு ஆண்டவர் வீடு இன்றைக்கி தான் கட்ட ஆரம்பிக்கிறார், கிரக பிரவேசம் நக்க போகுது, இன்றைக்கி தான் உனக்கு தளம் போடுறாங்க, அஸ்திவாரம் போடுறாங்கன்றாங்க. என்னென்னா ஒரு சீப்பான ஊழியம். இந்த ஊழியம் வந்து ஒரு கனமான ஊழியம், ரொம்ப சீப்பாக மாற்றி வச்சுருக்கிறாங்க. அதனால் நீங்களும் அப்படி ஆயிடாதீங்க. யங்ஸ்டர்ஸ் வரீங்க, பின்னாடி வரீங்க, ஆவியிலே ஆண்டவர் உங்களை என்ன சொன்னாலும் சரி, சில காரியங்கள் நமக்கு ஆண்டவர் சொல்லி வச்சுருக்காரு. பைபிளை தாண்டி ஒரு தரிசனம் கிடையவே கிடையாது. பைபிளை தாண்டி ஒரு தீர்க்க தரிசனம் கிடையாது. பைபிளை தாண்டி ஒரு உபதேசம் கிடையாது. இந்த 2 அட்டைக்குள்ளே என்ன சொல்லியிருக்கோ அதுதான் கரெக்ட். இதை தாண்டி வேறு எதை சொன்னாலும் பொய், தப்பு.